வணக்கம் என் நாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம். கோகுலுக்கு உடம்பு சரியில்ல. அ காலையில தான் ஃபோன் வந்துச்சு. சரின்னு சொல்லி இப்ப நாங்க கிளம்பி தாராபுரத்துக்கு போறதுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னால நடந்த விஷயங்கள், சில விஷயங்கள உங்கட்ட நான் ஷேர் பண்ணிட்டு, இவ ஒரு பச்சோந்தி. அது எல்லாத்துக்குமே தெரியும். திடீர்னு வந்து நேரத்துக்கு தகுந்த மாரி பேசுவா. நைட்டு ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கே தெரியும். இவ ஏதோ பொங்கல் வாங்க போறேன்ட்டு போனா 10 மணி லைவ்ல. அந்த நேரம் நான் வந்து என்ன பண்ணேன், சுமியோடைய சப்போர்ட்டர்ஸ் யாரோ வந்து 2, 3 பேர் வந்து, "சுமி எப்புடி இருக்காங்க? சுமி நல்லா இருக்காங்களா? அவங்கள நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க?" லைவுக்கு வராததுக்கு நாங்க காரணம் கிடையாது. அது அவங்களுடைய வாய்க்குழுப்புனால பேசுனதுல, சுமியோடைய வாய்க்குழுப்புனால அவங்களுடைய சேனலு கொஞ்சம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. 1 வாரம் 10 நாள் ஆகும். வர்றதுக்கு லைவ் போடுறதுக்கும், வீடியோக்கள் போடுறதுக்கும். அதுக்கும், இதுக்கும் என்ன சம்மந்தம்? தேவையில்லாம லைவ்ல வந்து நீங்க கமெண்ட்ட போட்டீங்க. நீங்க எங்க சுமி அத்தைய காணோம்? என்னாச்சு? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க? ஏது பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, நான் சுமிய லைன்ல எடுத்து, எங்க இருக்காங்க? என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டேன். இந்த மாரி வீட்ல இருக்கேன். எல்லாரும் உன்னுடைய ரசிகர்கள்லாம் உன்னைய வந்து கேட்குறாங்கப்பா. உன் சொந்தங்கள், உன் உறவுகள்லாம் ஒரு ஹாய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி உங்க முன்னால தான் நான் பேசினேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரம் இவ வீட்ல இல்ல. ஸ்பாட்ல இல்ல. இவ கிளம்பி பொங்கல் வாங்குறதுக்கு போயிட்டா. நானும் வரும்போது பாதாம் பால் வாங்கிட்டு வாப்பான்னேன். சரின்னு சொல்லி அவ்வளவு நேரம் சந்தோஷமா மத்தியானமும் நல்லபடியா எல்லாமே ஏற்ற இறக்கங்கள், ஆலோசனை கூட்டங்கள், கலந்துரையாடல்கள் எல்லாமே முடிஞ்சு மல்லிகைப்பூவும் கசங்குச்சு. எல்லாம் உங்களுக்கும் தெரியும். சரி ரைட்டு. அந்த சந்தோஷம் வந்து மத்தியானமே முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு அந்த ஒரு அந்யோன்யம், அந்த ஒரு இது இருந்துச்சுன்னா, இப்ப வயக்காடு இருக்கு. ஒரு தண்ணி பாய்ச்சா ஒரு சிலுசிலுப்பு இருக்கும். அத மாரி வந்து அவளுக்குள்ளேயும் ஒரு சிலுசிலுப்பு இருந்துச்சு. ஆனா, அது ரொம்ப நேரம் நீடிக்கல. எப்ப நான் அந்த கசங்குன மல்லிகைப்பூ எடுத்து மீடியாவுல உங்க முன்னால காட்டுனேனோ, அப்பவே சண்டை உருவெடுத்துருச்சு. ஏன்னா, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், ஆட்டோமேட்டிக்கா அவ எனக்கு பொங்கல் அவளுக்கு வாங்கிட்டு எனக்கு பாதாம் பால் வாங்க போனால்ல, நான் சுமி கிட்ட பேசினேன்ல, அங்கேயே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு பிரச்சனைகள். காரணம், நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இல்ல. என் வாய் சும்மா இருந்தாலும், இவ விழுதுகள் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. உடனே நைட்டு வந்து கட் பண்ணி அனுப்பி, இதுல வந்து என்னென்ன விஷயத்த இப்ப சொல்றான்னா சண்டைக்கு காரணம், அடுப்படிய நான் சுத்தமா வச்சிருப்பேன். அடுப்படியில இருந்த மாவு பாக்கெட்ட தூக்கி அடுப்பு மேல வச்சது நீயி. அதே மாரி மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த பொடி தூளுகள்லாம் முன்ன பின்ன போடுவாங்க மசாலாக்கள். இதெல்லாம் இயற்கை. ஆனா அதையும் மீடியாவுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நீட்டா என் இமேஜ வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். அக்கானா வந்து அவிங்க எல்லாம் என்னுடைய விழுதுகள் சொல்றது எல்லாம் என்னன்னா, அக்கானாலே வந்து வீட சுத்தமா வச்சிருப்பாங்க. கோயில் மாரி வச்சிருப்பாங்க. அடுப்படின்னா அவ்வளவு நீட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லி பழகுன என்னைய, ஒரு நிமிஷம் பொங்கல் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, வீடியோவ போட்டு, என் அடுப்படிய வந்து இந்த பாருங்க நாறி போய் கிடக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தா வந்த கமெண்ட் உங்களுக்கே தெரியும். என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு அடுப்படி, பாத்திரம் பண்டம் பூரா ஏதோ டிட்ச் மாரி கிடக்குன்னு சொல்லி எல்லா பேருமே வந்து சத்தம் போட்டீங்க. நான் எதார்த்தமா காட்டுனேன். இந்த பாருங்க உணவுப் பொருட்கள இப்படி வேஸ்ட் பண்றாங்க. அதுல கூட ஒருத்தன் கமெண்ட் போட்டான். யாரவே தமிழினத்தை தலைமைன்னு நினைக்கிறேன். இந்த சாப்பாடு இருந்தா இன்னும் ஒரு 2 பேத்துக்கு 2 குடும்பம் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு மாவு, அந்த அளவுக்கு கஞ்சி, அம்புட்டையும் இப்படி வேஸ்ட் பண்றீங்களே, உங்களுக்கு காசு இருக்குங்கிற கொழுப்பான்னு கேட்டான். உண்மைதான். நான் என்னைய பொறுத்த வரைக்கும், ஒரு வேளை கஞ்சி, ஒரு வேளை சோறு இல்லாம அந்த இட்லி மாவு கிட்டத்தட்ட 16 இட்லி ஊத்தலாம். அவ்வளவு மாவ தூக்கி தேவையில்லாம குப்பையில ஊத்துறேன். கேட்டா அது வந்து ஃப்ரிட்ஜ்ல 3 நாள் ஆச்சு வச்சு. யார் 3 நாள் வைக்க சொன்னா? அன்னன்னைக்கு வைக்க வேண்டியது தானே. இவ்வளத்துக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா நேத்து நைட்டு? அந்த ஒரு பாக்கெட் பிரிக்காத மாவு ஒரு இது கவர்ல போட்டு கட்டியிருந்துச்சு பார்த்தீங்களா? அரை பாக்கெட்டு. அந்த மாவ எடுத்து தனியா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். எதுக்கு? இப்ப போய் அதுல என்ன பண்ணுவேன், கொஞ்சோண்டு ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா பொடி பொடியா நறுக்கி போட்டு, பச்சை மொளகா போட்டு, 2 மிளக போட்டு, அதுல ரவைய கொஞ்சம் போட்டு ஊற வச்சு, ரவா தோசை ஊத்தி, இன்னொரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து சட்னி அரைச்சு, இப்ப காலைல சாப்பாட நான் முடிச்சிருவேன். நான் சிக்கனக்காரனா? இவ சிக்கனக்காரியா? இவ ஒரு காலத்துல சிக்கனமா இருந்தா. ஆனா இப்ப ஊதாரியா மாறிட்டா. காசுக்கு காசும் போகுது. அடுப்படி சுத்தம் இல்ல. உணவுப் பொருட்கள் வந்து அன்னைக்கு 1/2 கிலோ முள்ளங்கியோ 1/4 கிலோவோ வாங்கினேன். 4 கேரட் வாங்கினேன். கேரட் அப்படியே அழுகி போய் கிடக்கு. முள்ளங்கிய பாருங்க, இந்த அண்ணன் எடுத்து போய் காட்டவா? இவளோட இத காட்டுனேன்னா நாறி போயிரும். இவ அதுல சுத்தம் இல்ல. அப்படி அதுல என்ன? அதுல இல்ல. அடுப்படிய சுத்தமா வச்சிருக்கிறதுல. மத்த அடுப்படியெல்லாம் அவ சுத்தமா தான் வச்சிருக்கா. என்ன சொல்றேன்னா, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல வந்தேனே. சுமி. ஆ சுமிக்கு வந்து ஃபோன் பண்ணது எதார்த்தம். ஏன் எந்நேரம்னாலும் நான் ஃபோன் பண்ணலாம். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணலாம். அதுக்கு உண்டான உரிமை அவங்களுக்கு இருக்கு. நான் அவங்கட்ட எப்ப வேணாலும் பேசுற உரிமை எனக்கு இருக்கு. திடீர்னு தூங்கிட்டே இருப்பேன். எனக்கு 12, 1 மணி போல என் மனைவி ஞாபகம் வந்தா, டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணி, "என்னம்மா எப்படி இருக்க? சாப்பிட்டியா? பேரன் நல்லா இருக்கானா? பிள்ளைங்க நல்லா இருக்காங்களான்னு" விசாரிப்பேன்.
திடீர்னு ஒரு கெட்ட கனவு வரும். வந்தால் பதட்டத்தில் எந்திரிச்சு ஒரு ஃபோனை போட்டு, ஏன்னா எனக்கு ஏதாவது ஒன்றுனா என் குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை இருக்குது. உனக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல, இப்போ உன் கிளம்புறது யார் கூட வர்ற? நான் தானே வர்றேன். நீ எம்புட்டு தான் பேசினாலும், என்னை எம்புட்டு தான் கழுவி ஊற்றினாலும், எம்புட்டு தான் திட்டினாலும், உனக்கு காரியம்னு வரும்போது நான் உன் கூட கண்ணுக்கு கண்ணா வர்றேனா இல்லையா? இன்னைக்கு அவனுக்கு முடியலங்கிறதுக்காக போய் பால விநாயகத்தை போய் பார்த்துட்டு வர சொல்லு. நம்ம எதுக்கு போகணும்? ஏன் அவன் திருப்பூர்ல தானே வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட தாட்டி விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கிட்டு இங்கே நாங்கள் ஜல்ஜா பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல, உல்லாசம் சலாபத்தை அனுபவிச்சுக்கிட்டு. எனக்கு அப்படி கிடையாது. என் பிள்ளை மாதிரி தான் அவனையும் பார்ப்பேன். கோகுலும் எனக்கு ஒரு பிறக்காத பிள்ளை தான். நேற்று நைட்டு அம்புட்டு சண்டை போட்டான். இப்போ நான் படுக்கும்போது மணி கிட்டத்தட்ட 2:30 3 மணிங்க. எதுக்கு உன் பொண்டாட்டிக்கு போன போட்ட? எதுக்கு நான் இல்லாத நேரம் போன போட்டா அவளும் சிரிக்கிறா? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? நீ என்னமோ வந்துக்கிட்டு சுகையில பற்றி கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிற, அதுக்கு அவள் பல்ல காட்டுறா. இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லி என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டா. அது வந்து சுமி மேலே உள்ள தப்பு தான். இன்னமும் சுமி வந்து சில விஷயங்கள்ல என்ன திருத்திக்கிறல என்னைய கேட்டா. ஏன்னா நான் வந்து 2 பக்கமே ஆவரேஜாக நியூட்ரலாக பேசுகிற ஒரு ஆள். யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். சுமிக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறவன் அவனை பற்றி வந்து ஒருத்தன் கமாண்ட் போட்டு சுமி சுகையில் நலமானவனா இப்படி பல்ல காட்டுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இதனால தான் இவன் என்னை இலக்காரமாக பார்க்குறான். உன் பொண்டாட்டி ஒழுக்கமானவளா? நீ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் டீசெண்டாக நடந்துக்கிட்டேன்னா, ஏ எவன்டாவே அப்படி கமெண்ட் போட்டவன் அடி விளக்க மாத்த இட்டு செருப்பு அப்படி பேசியிருந்தேன்னு வைவேன், எனக்கும் ஒரு பெருமை. ஆகா, இன்னும் வந்து என் பொண்டாட்டி என் பொண்டாட்டியாவே இருக்காங்கிற ஒரு அந்த ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு ஆசை வரும். இவளுக்கு நாக்கு மேல பல்லு போட்டு பேச மாட்டா. இப்ப இவ வெறுவாய்க்கு அவளு கிடைச்ச மாதிரி நீ பேச, அதை இவ விழுதுகள் எடுத்து கட் பண்ணி இவளுக்கு அனுப்ப, அதை பார்த்துட்டு இவ எண்ணெயை பிடிச்சி ஏற, எங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு முழு காரணமே சுமிதான். இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு கிடையாது. நைட்டு 2:30 வரைக்கும் சண்டை. நான் காலையில் எந்திரிச்சதே கடவுள் மேலே ஆணையா சொல்கிறேன், இன்னைக்கு 7:15 7:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எப்பயும் 6 மணிக்கு எந்திரிக்கிறவன், தூக்கம் இல்லை. எந்திரிச்ச உடனே பார்த்தா பேப்பர் வாங்கிட்டு வர்றேன். அதுக்குள்ளே கிளம்பு கிளம்பு கிளம்பு, இந்த எல்லாம் எடுத்து வச்சாச்சு, இந்த கார் ரெடியாக இருக்கு, இந்த கிளம்ப போகிறோம். நான் வரலன்னே. நைட்டு தானே 2:30 மணி வரைக்கும் அவ்வளோ சண்டை போட்டேன். அப்புறம் காலையில் உட்காந்துக்கிட்டு கோகுலை பார்க்க போகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னா அவனுக்கு முடியலை. அவனுக்கு காய்ச்சல் நெருப்பாக கொதிக்குதான், வா போவோம் அப்படிங்கிறான். எனக்கு இறக்கமுள்ள மனசு தான். நான் எப்பயுமே இந்த மீடியாவுக்குள்ள சொல்றது, இறக்கமுள்ள மனசுக்காரன், ஏழைகளுக்கு சொந்தக்காரன். தலைவர் என்னைக்கு பாடினாரோ எனக்கு அதே இறக்க குணம் தான். அவர்ல இருந்து 50% எனக்கு இருக்கு. சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் நானும். சரியா? நான் என்ன சொல்றேன், இப்போ உனக்காக அவ்வளவு தூரம் இறங்கி வர்றேன்ல, எவ்வளவுதான் சண்டை ஓட்டு என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாலும், காலையில உனக்கு ஒரு பிரச்சனை, உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, உங்க அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு யார் போனா? நீ தான் கூட்டு போன. பின்னாலே என்ன சொன்ன? நீங்க வந்துருங்க என்னை பிக்கப் பண்றதுக்கு, அப்படியே எங்க அம்மாவை போய் மாட்டுத்தாமில விடுவோன்ட்ட. சரின்னு சொல்லி நான் வந்தேனா இல்லையா? அப்போ உன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, உன் பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நான் துடிக்கணும். உங்க அம்மா இத்து போன உங்க அம்மா அவ சும்மா தேவையில்லாம போய் கண்ணை ஆபரேஷன் பண்ணி கண் இருக்கிற கண்ணையும் நல்ல கண்ணையும் நொல்ல கல்லையும் ஆக்குனதுக்கு நான் தானே கூட வந்தேன். ஆக உன் குடும்ப விஷயத்துல நான் எல்லாத்துலேயுமே கரெக்டா இருக்கேன்ல. என் குடும்பத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டு உன் குடும்பத்தை அத்துவான காட்டில் விட்டேனா? 2 பேரையும் ஒரே கண்ணா தானே பார்க்குறேன். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, இல்லை ஒரு ஏதோ ஒன்று அவங்கள காணோம்னு அவங்களுடைய விழுதுகள். நான் இன்னும் ஒரு வேற பிளான் பண்ணி வச்சிருந்தேங்க. இன்னைக்கு காலையில் போய் சுமியை பார்த்துட்டு சோறுட்டி வாங்கி கொடுத்துட்டு, என் பேரை நேற்று 7 மணிக்கு மேலே வீடியோ காலில் வந்தான். வந்து லாலா எப்படி இருக்க? அப்போ அவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தான். எங்க லாலா அவன் மீசை? எப்படி லாலா இருக்க? வா லாலா வீட்டுக்கு, இப்போவே வா அப்படின்னா. நான் தான் சொன்னேன், காலைல வர்றேன்டா, ஏதாவது வாங்கிட்டு வர்றேன்டா, நல்லது புள்ளது, சோறுட்டி வேணுமாடா அப்படின்னு. ஆமாம் கொண்டுட்டு வாங்கிட்டு வா அப்படின்னா. காலையில் போய் பார்த்துட்டு சுமியை வச்சு ஒரு வீடியோ போட்டு, சுமி நல்லா இருக்காங்க, இந்த தான் பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு எல்லார் முன்னாலேயும் வந்து ஒரு அவங்க இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஏன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன் காலைல கிளம்பி போகலாம்னு. இந்த காலைல இந்த பாருங்க, இப்போ இவளுக்கு வந்து இப்போ நான் என் பேரனை பார்ப்பேனா கோகுலை பார்ப்பேனா? இப்போ நான் நினச்சிருந்தா கொஞ்சம் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிருந்தா, இப்படி கோகுலுக்கு முடியலைன்னு எனக்கு வெள்ளனே தகவல் தெரிஞ்சிருந்தா, காலையிலே போய் பேரனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வந்து இந்நேரம் ரெடி ஆகிருப்பேன். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 ஆகுது. இதில் நான் இன்னும் போய் இவளை கூட்டிட்டு தாராபுரம் போயிட்டு, அப்புறம் அவங்களுக்கு அங்கே ஏதாவது நல்லது பொழுது வாங்கி கொடுத்துட்டு, இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகணுமா போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் அங்கேருந்து 6 மணிக்கு கிளம்பி மதுரைக்கு வந்து லைவ் போடணும். இவ்வளவு கேப்பில் நான் எவ்வளோ தூரம் போயிட்டு எவ்வளோ தூரம் வர்றது? 150 கிலோமீட்டர் இருக்குது நான் மதுரையிலேருந்து போயிட்டு வர்றதுக்கு. திருப்பி அங்கே போய் நான் அதுக்காகவே வெள்ளனே இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன். இல்லைன்னா எப்பயும் 10 10:30 தான் போடுவேன். இன்னைக்கு 9:30 போட்டிருக்கேன். காரணம், என் வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் கூட சொல்ல வேண்டியதை வந்ததை நான் சொல்லிடுறேன். ஒரு இன்பமான விஷயந்தான், நல்ல ஒரு இனிப்பான செய்தி தான் அவங்க எல்லாருக்குமே. இனிமேல் சிக்கா சூர்யா அபிஷியல் அப்படிங்கிற சேனலை பேரை மாற்ற போகிறேன். பேரை மாற்றி
சிங்கர் சிக்கா அபிஷியல். எந்த சேனல்? நம்ம பழைய சேனல் பேர் வச்சிருந்தோம் தெரியுமா? சிங்கர் சிக்கா அபிஷியல். அதே பேரை வந்து சிக்கா சூர்யா அபிஷியலுக்கு வந்து நான் மாற்ற போகிறேன். சிக்கா சூர்யா மீடியான்னு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று. அந்த விழுதுகள் சேனலில் தான் சிக்கா சூர்யான்னு வச்சோம். அதில் முழுக்க முழுக்க வீடியோக்கள் போடுறது இப்போ நான் தான். நைட்டு 10 மணிக்கு நான் தான் லைவ் போடுறேன். நீ எப்போ போட்டிருக்க? ஒரு நாள் அந்த வீடியோவில் விழுதுகள் என்னைக்காவது பழைய பழைய அப்போ போட்டா விழுதுகள்னு இருந்தப்போ போட்டா. சிக்கா சூர்யா அபிஷியல்னு மாறினதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அதில் அவள் வீடியோ போட்டிருக்காள. நான் தான் டெய்லி நைட்டு 10 மணிக்கு உங்கள்கிட்ட வந்து வீடியோ பேசுகிறேன். அப்போ அந்த சேனல் இவ பேரில் இருக்கணுங்கிறதுக்கு என்னமே அவசியமே இல்லையே. நாளைக்கு இதனால தான் நான் தான் சம்பாரிச்சு கொடுத்தேன்னு சொல்லி இவருக்கு ஒரு பேரா? வேலை பார்க்கறது பூரா நான். இதில் வந்து சம்பாதிக்கிற காசு இவளுக்கு தான் போகுது. அந்த சேனல் பேர் எதுக்கு உன் பேரில் இருக்கணும்? காலையில் வீடியோ போடுறா, 8 நிமிஷம் வீடியோன்னு சொல்லி என்னைய தான் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நான் தான் அதில் முழுக்க பேசுகிறேன். இந்த சிக்கா சூர்யா அபிஷியல்ங்கிற சேனலில் வர்ற ரசிகர்கள் பூராமே ஏன் ரசிகர்கள், ஏன் மாப்பிள்ளைங்க, ஏன் தங்கச்சிங்க. அதில் வந்து இவளுக்கு என்ன பங்கு இருக்குது? அதனால அந்த சேனலை இவன் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இவளுக்குன்னு இருக்கிறது சூர்யா மீடியா அபிஷியல். அதில் 6 லட்சம் பேர் இருக்காங்க. இவன் என்ன தெரியுமா பிளான் போடுறா? நான் ஓப்பனாக சொல்லவா? அதில் இப்போ அடுத்து வந்து எனக்கு வந்து சீல்டு வரும். என்ன சீல்டு வரும்? சிக்கா சூர்யா அபிஷியல்னு சொல்லி ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்தவொடனே எனக்கு சீல்டு தருவாங்க இதில் யூடியூப்ல இருந்து. இது வந்து இவளுக்கு இது வரைக்கும் சீல்டே வரல. அதுக்காக தான் இவன் என் கூட வந்து அப்படியே ஜாயிண்ட் போட்டு அப்படியே சிக்கா சூர்யா அபிஷியல் நான் தான் வளர்த்து விட்டேன், நான் தான் அந்த சீல்டுக்கு சொந்தம். உனக்கு சீல்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. எல்லாமே என் உழைப்பு, என் வேர்வை, என் ரத்தம், என் பேச்சு. இதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்களே தவிர இவளுக்காக வரல. சரி, அப்படியே பார்த்தாலும் இவ ஒரு சேனல் வச்சிருக்காள்ல, 6 லட்சம் பேர் இருக்காங்கல்ல. இப்பயும் சொல்றா எனக்கு அதுல 4.5 லட்சம் பேர் வியூஸ் வருது, பாக்குறாங்க. ஒரு வீடியோ போட்டா உன்னைய பாக்குறாங்களா அப்படிங்கிறா. அதே மாதிரி என் வீடியோக்கள்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போகுது, உனக்கு ஏதாவது போகுதா அப்படிங்கிறா. நான் கேட்குறேன், உனக்கு அது போய் என்ன பிரயோஜனம்? என் வருமானத்துல இருந்து பாதி கூட நீ சம்பாதிக்கல. எதுக்கு உனக்கு இந்த வாயி? உனக்கு எதுக்கு இந்த தற்பெருமை? கமாண்ட் எத்தனை பேருங்க போடுறேன்? 4.5K வியூஸ் போகுதுல ஒரு லைவ் போடும்போது அந்த ஸ்பாட்ல. அதுல எத்தனை பேர் கமெண்ட் போடுறேன்? 4.5 லட்சம் பேருமா போடுறேன். எந்திரிச்சு ஓடிட்டா பாருங்க பயந்தாங்கோலி. சொல்றதுக்கு பேசுற பேச்சுக்கு பதில் சொல்றதுக்கு வக்குமயிர் இல்ல. நீ ரொம்ப பேசுனா நான் கிளம்ப மாட்டேன். இப்படியே உன்னை ஆரப்பாளையம் பஸ் ஏத்தி விட்டுருவேன். பரவாயில்லையா? காரை கழுவி வச்சிருக்கேன் ரெடியா. இந்த வேகம் வீரம்லாம் வேற எங்கிட்டாவது வச்சுக்க. நீ தானே பஸ்ல தானே போயிட்டு வரும்போது சாயங்காலம் காஞ்ச கருவாடா வருவா. ஏற்கனவே கருவாடுன்னு இவளுக்கு ஒரு பேர் இருக்கு. இதுல சாயங்காலம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா எந்த மீன்? டேய், கவுண்டர் கொடுக்க தெரியல, ரிப்ளை ட்ரோல் பண்ண தெரியல, என்னைய பேசின பேச்சுக்கு ரிட்டர்ன் பேச்சு பேச தெரியல. இவர் வந்து அந்த மீன், இந்த மீன், நொந்த மீன். என்ன மீன்? ஜிலேபி கண்ட மீனா? டேய், நான் ஒன்று பேசினா என்னைய பேச விட மாட்டாடா. சரிடா, ரைட்ரா, ஓகேடா, நான் கிளம்புறேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைப்பா, கோகுலுக்கு. எப்பா சொல்லிருப்ப, நீ வீடியோ போட போறியா இல்லை அவன் காரில் போகும்போதே போட்டுக்கிறோமா? சரி, ரைட்டு, அதை நீ சொல்லிடு ஒரு வார்த்தை. நான் கிளம்புறேன். இந்த மாதிரி கோகுலுக்கு வாத்தியார் காலில் போன் பண்ணார்ல, ஒண்ணுமே ஓடாதா. அதாவது வந்து பிள்ளைய பார்க்க போறவன் அங்க வர்றா. டே, ஃபுல் மேக்கப்ல போறாடா. டே, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, சொன்னவங்க எப்படி வரணும்? ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு. நம்ம பிள்ளை காய்ச்சல்ல இருக்கானே, அவனுக்கு போய் என்ன மருந்து மாத்த? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் காலையில எந்திரிச்சு சிரைச்சு குடிச்சுதானே வீடியோவே போட்டுட்டு கிளம்புற. எனக்கு வந்து இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்லவா, என் பிள்ளைக்கு அங்க உடம்பு சரியில்லை, உனக்கு தான், உன் பிள்ளைக்கு தான் உடம்பு சரியில்லை. இப்ப என்ன அவன் உடம்பு சரியில்லை போய் கூட்டிட்டு சரோஜா தேவி மாதிரி காலையிலே ஃபுல் மேக்கப்ல கிளம்புறாடா. இவளை எல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு நார்மலா வந்து அந்த லிப்டிக்கு குறையுதா? 1/2 கிலோ லிப்டிக்க வாயில பூசி வச்சிருக்காளே, இவளை என்னடா சொல்றது? மேட்சுக்கு மேட்ச் அங்க வர்ற வாட்ச் கையில பாடுற, கலர் கலரா வாட்ச் வேற இல்ல. எல்லாம் யாருக்கு? உங்களுக்கு தானே சொந்தம். எனக்கு இந்த வாட்ச் எனக்கு சொந்தமா? டேய், இது என்னடா? நான் என் தங்கச்சி வாங்கி கொடுத்த வாட்ச் தான்டா எனக்கு சொந்தம். நெரிசிமா வாங்கி கொடுத்தது. காபி கூட குடிக்கலங்க காலையில வந்து. கேளுங்க, காபி போட்டு கொடுத்தாரான்னு. எந்திரிச்சு தூங்கிக்கிட்டு இருந்தவனே போன் வந்துச்சுனா 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறதாக ஐடியா. தூங்கிக்கிட்டு இருந்தா ஆமா, நைட்டு படுக்கும் போதே வந்து 9 மணிக்கு தான் நின்று எழுந்திருக்க வேண்டும்னு ஐடியா பண்ணிட்டு தான் படுப்பாங்க. மனுஷன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்? இப்ப அதெல்லாம் விடு. எந்திரிக்கிறது என்னமோ நான் 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். போயிட்டு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறப்ப 6 மணி லைவ் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தா டைம் ஆயிரும். முடிஞ்சா பப்பு வேற இருக்குது. இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு
அந்த நேர்த்தி கடனையும் செஞ்சுட்டு வந்துருவோம். அது போறப்ப பாத்துக்கிறேன். சரியா? அவரை உட்கார வச்சுட்டு கூட நான் நான் ஒண்ணு சொல்லவா? நீ இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறேன்ட்டு குற்றாலம் போனது, கணக்கம்பட்டிக்கு போய் வந்து அரிசி வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு இந்த நேர்த்தி கடை முடிஞ்சதுக்கு அப்புறம் முடியாமையே வந்து போகலில் நம்ம எங்கேயுமே போகல. இந்த இதோடைய இதுதான் வந்து கர்மா தான் வந்து இப்போ உன்னைய வந்து தாக்குது. குற்றாலம் போயிட்டு வந்துட்டு தானே அவர் போன் பண்ணாரு. யாரு? வக்கீல் சாரு. ஆமா. அப்புறம் இன்னும் நம்ம எங்கேயுமே அதுக்கப்புறம் போகல. குற்றாலம் போயிட்டு வந்தோம்னா திருப்பூர் கேஸ்ல விடுதலைன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. என்ன சொல்றேன்னா, இப்படி நேரா போறதா இப்படி சைடா போறோம்னா போக போறோம், அன்னதானத்துக்கு கொடுக்க போறோம், நல்லா வயிறுக்கு திருப்தியா சாப்பிட்டுட்டு அழகா வர போறோம். இது என்ன இருக்குது சொல்லுங்க? நேரா போயிட்டு சைடுல போ. நேரா போனா என்ன ஏய் லூசு, கொஞ்சம் கூட டீசன்ட்டே தெரியல. யாரு? ஐயோ ஐயோ டீசன்ட் வேர்க்குதுப்பா, வேர்க்குது. சரியா? சரி போதும். 16 நிமிஷம் ஆயிப்போச்சு. சரியா? நாங்க கிளம்புறோம்டா. சரியா? ஓகே பாய். நாங்க போயிட்டு இனிமே அந்த சேனல்ல நான் தாண்ட வீடியோ போடுவேன். காலையிலயும் இப்ப வீடியோ அதுலதான் வரும். கார்ல போகும்போதே நான் பேசுறேன். அதுல வந்து எப்படின்னா பொதுவான விஷயத்த பேச போறேன். இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கு பத்தியா அந்த இந்த பிரச்சனை, அவன் பேர் என்ன, நடிப்பறக்கணும். ஆமா, அவனை பத்தி அப்புறம் வந்து பொதுவான விஷயங்கள் அத பத்தி காலையில வீடியோ வரும். குடும்ப விஷயத்த பேச மாட்டேன். அதுல அவர் வந்து டயம் இருக்கிறப்ப அவர் போடுவாரு, நான் டயம் கிடைச்சு எனக்கு தோணுனா நான் போடுவோம், இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்தே வீடியோ போடுவோம், கலந்து வரும். அதுல என்னப்பா நல்ல வேலை நான் போடுவேன், இல்லன்னா அவர் போடுவார், இல்லன்னா 2 பேரும் சேர்ந்தே போடுவோம்னு சொல்லாம வீடியோ போடுவோம்னு சொன்னா பாரு, விளக்கமா பாராட்டுறேன் உன்னைய. சரி பா, சரி ரைட்டு ஓகே. நாங்க போயிட்டு செவ்வாய்க்கிழமையா? சரி ரைட்டு ஓகே நட்புகளே, நாங்க போய் ஆண்டி வேலை உங்களுக்கு வீடியோக்களை போட்டுக்கிட்டே போறோம். ரைட்டா? பாய், டேக் கேர்.